நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஆயுள் அதிகமாக்கப்பட வேண்டுமா, வாழ்க்கையிலே பரக்கத்து செய்யப்பட வேண்டுமா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் ஆயுளின் பரக்கத்தையும் வாழ்க்கையிலே விஸ்தீர்ணத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரிகளாக இருங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோர்களுக்கு உதவியாக இருங்கள், பெற்றோர்களுக்கு நன்றியாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். முஃபஸ்ஸிரீன்களிலே மிக முக்கியமானவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே கேட்கப்படுகிறது, மிக விருப்பமான செயல்கள் எது என்று கேட்கப்படுகிறது. செயல்களிலேயே மிக விருப்பமான செயல், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக பிரியமான செயல்கள் எது என்று கேட்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழ வேண்டும். அடுத்து சொன்னார்கள், சும்ம பிர்ருல் வாலிதைன், உங்கள் பெற்றோர்களிடத்தில் நன்மையாக நடந்து கொள்ளுங்கள், உங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நற்பண்புகளோடு நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே சொன்ன விஷயத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இறை நம்பிக்கை கொள்வதும் இறை வணக்கங்களை புரிவதிலேயும் அடுத்த ஒரு செயல் இருக்கிறது என்று சொன்னால் பெற்றவர்களுக்காக வேண்டி உபகாரம் செய்வது. அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹு தஆலாவை பயப்பட வேண்டும். இந்த காரியங்களுக்கு அடுத்த செயலை ஒரு மனிதன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் பெற்றோர்களுக்கு உபகாரியாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்.